ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வரலாற்று ஆய்வாளர், சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். முகலாயர்கள் பேரரசு குறித்து தொடர்ச்சியாக நீங்கள் பேசிட்டு வரீங்க. இப்போ இந்த நிலையில் ஷாஜஹான், முகலாய பேரரசுகள் அக்பர் பாபருக்கு ஒரு தனி இடம் இருக்குன்னா, ஷாஜஹானுக்கு வேறு விதமான ஒரு இடம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முகலாயர்கள் முஸ்லீம்கள் என்பதை தாண்டி காதலர்களுக்கான ஒரு அடையாளத்தை கட்டெழுப்பியவருங்கிற அந்த அடையாளத்தில் இந்து முஸ்லீமும் வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஷாஜஹானை கொண்டாடுவாங்க. ஷாஜஹான் ஒரு பெரிய ஷாஜஹான் காதலுக்கு உதவி செய்கிறாரு, அவன் ஒரு பெரிய காதலுக்காக தாஜ்மஹால் கட்டுற ஷாஜஹான், அந்த மாதிரி பேசுகிற தன்மை இந்துக்கள்கிட்டும் கிறிஸ்தவரிடமே இருக்குது. அது கூட முஸ்லீமாக பார்க்கல, ஷாஜஹானை யாரும் முஸ்லீமாக மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு அடையாளம் ஷாஜஹானுக்கு இருக்குது. தாஜ்மஹாலை தாண்டி ஷாஜஹானுடைய ஆட்சிங்கிறது எப்படி இருக்குது? இப்போ அவுரங்கசீப்னா ஜிஸ்யா வரி விரிச்சாருன்னு அவரை பற்றி வேறு விதமான விமர்சனங்கள் உண்டு, அதை மருத்துவ ஆய்வுகள் வந்திருக்கு. ஆனால் ஷாஜஹானை பற்றி எனக்கு தெரிஞ்சு பெரிய எதிர்மறை விமர்சனங்களும் வந்ததில்ல. இந்த இது அப்பாவை சிறை வைத்தார் அப்படிங்கிற ஒரு மாதிரியான விமர்சனமும், தாஜ்மஹால் கட்டினாருங்கிற அந்த பார்வை, இந்த மாதிரியான கலவையாக வந்திருக்கு. அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது, அதை எப்படி பார்க்கணும் நம்ம வரலாற்று அடிப்பில்? முகலாயர்களுடைய 300 ஆண்டுகள் ஆட்சியில் ஷாஜஹானுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது என்பது உண்மை. இன்னும் சொல்லப்போனால் முகலாயர்களுடைய பொற்கால ஆட்சியே ஷாஜஹான் காலத்தில் தான், அப்படி தான் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அது காதலாக இருக்கலாம், தாஜ்மஹாலாக இருக்கலாம், செங்கோட்டையாக இருக்கலாம், அல்லது ஒரு 30 ஆண்டுகால ஆட்சியில் நடந்த பல்வேறு கலை இலக்கியத்துக்காக முக்கியத்துவமாக இருக்கலாம். அடிப்படையில் ஷாஜஹான் ஒரு பாடகர். இது பாடகர், கவிஞர் மட்டும் இல்லை, பாடகர். முகலாய மன்னர்களில் அழகான குரலில் பாடக்கூடியவர் ஷாஜஹான் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று பதிவு. அது 1628 தான் அவர் ஆட்சிக்கு வர்றார். அதுக்கப்புறம் 30 வருடம் ஆட்சி செய்கிறார். இது இந்த காலகட்டத்தில் தான் எல்லா நிகழ்வுகளும் நடக்குது. தாஜ்மஹால் கட்டப்பட்ட நிகழ்வாக இருக்கட்டும், அவருக்கும் ஜஹாங்கீருக்கும் உள்ள பிரச்சனை, அவருக்கும் அவுரங்கசீபுக்கு உள்ள பிரச்சனை, ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை, மும்தாஜுடைய மரணம், எல்லாமே அந்த 30 ஆண்டுகள் தான். இப்போ இந்த ஷாஜஹானை பற்றி சொல்லும் பொழுது இவருடைய தந்தை ஜஹாங்கீர், நம்ம ஏற்கனவே ஜஹாங்கீரை பற்றி படிச்சிருக்கோம். ஜஹாங்கீருடைய மனைவி நூர்ஜஹானை பற்றி நம்ம பேசணும். ஜஹாங்கீருடைய மனைவி நூர்ஜஹானுக்கு பிறந்தவர் அல்ல ஷாஜஹான், இன்னொரு மனைவிக்கு பிறந்தவர். ஆனால் ஜஹாங்கீருடைய மிக வலிமையான ஒரு ராணியாக இருந்தவர் நூர்ஜஹான் கடைசி காலத்தில். ஏன்னா ஜஹாங்கீர் ஒரு காதல் இளவரசன். சொல்லப்போனால் ஷாஜஹானை விட ஜஹாங்கீர் தான் காதல் இளவரசன். 30 வயது வரை தாந்தோண்டித்தனமாக தெரிந்த ஒருத்தன் அதுக்கப்புறம் தான் ஆட்சிக்கு வர்றான். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நூர்ஜஹான் கூட இன்னொருத்தருடைய மனைவி தான். ஆமாம், அப்படிலாம் பேசணும். அப்போ நூர்ஜஹான் கடைசி காலகட்டத்தில் ஒரு வலிமையான ராணியாக, ஜஹாங்கீரையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ராணியாக இருந்தார். வரலாற்றில் அவருக்கு ஒரு முக்கிய இடம். இந்த இடத்துல ஷாஜஹான் ஒரு இளவரசனாக, வீரியமான ஒரு இளவரசனாக இருந்த காலகட்டத்தில் ஷாஜஹானை கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைச்சாங்க நூர்ஜஹான். மாற்றான் ஒரு மனைவியுடைய மகனாக இருந்தாலும், ஒரு தன்னுடைய இன்னொரு பெண்ணுடைய மனைவி இருந்தாலும், மகனாக இருந்தாலும், ஜஹாங்கீருடைய மகனான ஷாஜஹானை தனக்கு கீழே வச்சுக்கணும்னு நினைச்சாங்க நூர்ஜஹான். அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா? நூர்ஜஹானுடைய சகோதரன் ஆசப் கானுடைய மகளைத்தான் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. உறவு வச்சுக்கணும், ரெண்டாவது நம்ம சொல் பேச்சை கேட்கணும். நம்ம மாற்றான் தாய்ங்கிற சின்னமாவா இருந்தா கூட ஷாஜஹான் நம்மளுடைய தம்பி மகளை முடிச்சிருக்கான் அப்படின்னு. அது உண்மையாக இருந்தது. ஆசப் கான் ஒரு மிகப்பெரிய வீரன். சொல்லப்போனா ஜஹாங்கீருக்கும் நூர்ஜஹானுக்கும் ஒரு பக்கபலமாக இருந்த ஒரு மனிதன். எப்படி அக்பருக்கு பைரம் கான் இருந்தாரோ அது மாதிரி நூர்ஜஹானுக்கு ஆசம் கான் ஒரு பெரிய பக்கப்பலம். ஏன்னா தன்னுடைய சகோதரியத்தான் மன்னர் திருமணம் முடிச்சிருக்காரு. அவங்கெல்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு அங்கிட்டு தள்ளி பாரசீகத்திலிருந்து வந்தவங்க. நூர்ஜஹானே பார்த்தீங்கன்னா அந்த ஈரானுடைய வம்சாவளி தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆசப் கானுடைய மருமகன் தான் ஷாஜஹான். இந்த காலகட்டத்தில் ஜஹாங்கீருக்கு ஷாஜஹானுக்கு அரசவையை கொடுக்க நூர்ஜஹானுக்கு விருப்பமே கிடையாது. ஜஹாங்கீருடைய மகன் நூர்ஜஹானுக்கு பிறந்த ஒருத்தனை தான் அவன் மிர்சான்னு ஒருத்தன், அவனை அரசாணாக்கன்னு தான் நூர்ஜஹானுடைய ஆசை. ஆனால் இந்த இடத்துல தான் ஆசப் கான் நூர்ஜஹானுக்கு எதிரியாக மாறுறார். என்னன்னா, நம்ம மருமகன் தானே ஆட்சிக்கு வரணும், நம்மளுடைய அக்கா மகன் வரக்கூடாதுல்ல, ஏன் மருமகன் வந்தா தான் ஏன் மகள் ராணி ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு அரச பிளவுவாதம் ஏற்பட்டதுனால ஷாஜஹானும் ஆசப் கானும் நூர்ஜஹானுக்கு எதிராக மாறுறாங்க. இன்னும் சொல்ல போனா
ஷாஜஹானுடைய கடைசி காலகட்டத்தில், அதாவது ஜஹாங்கீருடைய கடைசி காலகட்டத்தில் ஷாஜஹான் அந்த அரசவையிலே இல்லை, நாடு நாடா ஓடி திரிகிற ஒரு காலகட்டம் மாதிரி ஒரு சூழல். ஏன்னா நூர்ஜஹான் வந்து உடைய ஆதிக்கம் இருக்குது அந்த 4 வருஷம். இப்ப இதையும் மீறி ஷாஜஹானுடைய மரணத்துக்கு அப்புறம் தான், அதாவது ஜஹாங்கீருடைய மரணத்துக்கு அப்புறம் தான் ஷாஜஹான் ஆட்சிக்கு வர்றார். அதற்கு துணையாக இருந்தவர் ஆசப் கான். அதான் புரிஞ்சுக்கணும். ஆசப் கான் வந்து முக்கியமா நான் ஷாஜஹான் தான் ஆட்சிக்கு வரணும்னு முடிவு பண்ணனால நூர்ஜஹானால் ஒன்றும் பண்ண முடியல. இப்ப ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வந்துட்டார். ஜஹாங்கீர் வந்து 1628 ஆட்சிக்கு வர்றார். மிகப்பெரிய ஆட்சி, ஒரு பொற்கால ஆட்சி. இந்த காலகட்டத்தில் வந்துதான் இந்த ஜஹாங்கீருடைய மனைவியாக இருக்கின்ற மும்தாஜ். இந்த மும்தாஜ்ங்கிறவங்க யாரு? ஆசப் கானுடைய மகள். ஏன் நம்ம வந்து திருப்பி திருப்பி காதல்னா மும்தாஜ் வழியில நூர்ஜஹான நெருங்குறாரு. ஆமா, கணவன் வழியில மகங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மும்தாஜ் வகையிலையும் மனைவி வழியில நெருங்கிறார், எந்த வகையிலையும் நெருங்குறார். ஆனால் இந்த ஷாஜஹான் மும்தாஜுடைய காதல் இருக்கு பாத்தீங்களா, அது மிகப்பெரிய மேம்பட்ட காதல். இப்ப முகலாயர்கள் வந்து 10 பேரை கல்யாணம் பண்ணா, 15 பேரை கல்யாணம் பண்ணா, பொதுவா மன்னர்கள் காலத்தில் நடக்கும். ஷாஜஹான் மும்தாஜ் மரணம் வரை வேற பெண்ணை ஏறிட்டு பார்க்கல, அதனாலதான் போற்றப்படுறான். ஷாஜஹான் மும்தாஜுடைய மரணம் வரை வேறொரு திருமணம் பண்ணல. அது இன்னும் சொல்ல போனா ஷாஜஹான் மும்தாஜுக்கு 14 பிள்ளைங்க. இப்ப எப்படிப்பட்ட காதல் பாருங்க. மும்தாஜுக்கு 18 வயசு ஷாஜஹான் திருமணம் பண்ணும்போது, மும்தாஜ் 39 வயசுல இறந்து போயிடுறாங்க. 14வது குழந்தையை ஈன்றெடுக்கும் பொழுது இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த காலத்துல எதிர்பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெரிய பெண்ணுக்கு செய்த அநீதி மாதிரி தான். குழந்தை பத்திக்கிட்டே இருந்தாங்க. 14வது குழந்தையை பெறும்பொழுது இறந்து போயிட்டான்னா, ஏன் இவனுக்கு வேற பெண்ணே இல்லையா? இவன் வேற பெண்ணை திரும்பி பார்க்கல. மும்தாஜ் மேல வந்து ஒரு பெரிய மோகத்தோடு இருந்தான் ஷாஜஹான். 14 குழந்தையை பெற்றெடுத்திருக்கான். அப்படித்தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் வேற திருமணம் பண்ணான். அப்ப இப்படி ஒரு காதல் இருக்கு. ஷாஜஹான் ஆட்சிக்கு வரும் பொழுது மும்தாஜ் வந்து 12 குழந்தை பெற்றுட்டாங்க. பாத்துங்க, 12 குழந்தை பெற்றுட்டாங்க. 3 வருடம் தான் ராணியா இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்ப இப்படி ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கவன், கலை இலக்கியத்துல ரொம்ப ஈடுபாடு, பாடகன், மும்தாஜை கூட்டிட்டு போய் அந்த 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 மேல் மாடத்துல நில ஒளியில் பாடுவது ஷாஜஹானுடைய வழக்கம். இப்ப பாடுவோம்ல, அது மாதிரி அந்த காலகட்டத்துல மும்தாஜை கூட்டிட்டு போய் நில ஒளியில பாடுவானா. மும்தாஜோடவே வாழ்ந்திருக்கான். நிலவை பார்த்து பார்த்து பாடுவானா. நிலவும் என்னுடைய மனைவியும் ஒன்றுதான். இதை பார்த்தா பின்னாடி வாலி பாடி இருக்காரு. அதே மாதிரிதான் இருக்கு. இந்த கதையெல்லாம் படிச்சிருக்கலாம்ல. அதான் அதெல்லாம் படிச்சுதான் கவிஞர்களுக்கு தோணி. அதனால மும்தாஜ் பற்றி கவிதை எழுதி கொடுப்பவர்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கான். எப்படிப்பட்ட காதல் இது! வந்து இது பைத்தியக்காரத்தனமா இல்ல இது ஒரு ஃபெனாட்டிசமா என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. ஒரு பெண்ணோட 14 குழந்தையை பெற்றுக்கிட்டு அந்த பெண்ணையே நினைச்சுக்கிட்டு ஒரு மன்னன் இருந்திருக்கான் என்பது. அதுக்கப்புறமும் சும்மா இல்லைங்க. அதுக்காக கட்டினா பாருங்க தாஜ்மஹால். ஒரு மகாராஜா ஜெய்சிங்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய இடத்த தான் வாங்கினான். அவனுக்கு என்னன்னா, ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணா? அந்த தாஜ்மஹால் கட்டுறதுக்கு மன்னர், ஏன்னா அவனுக்கு இறந்ததுக்கு அப்புறம் அவன் ஆட்சிக்கு வந்துட்டான். 1628 ஒரு பேரரசனாக வந்துட்டான். இவங்க வந்து 1031 இறந்து போயிட்டாங்க. 3 வருஷம் தான் ராணியா இருக்காங்க. 14வது குழந்தை பெறும் பொழுது இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த காதல் அவனுக்கு போகல. அவங்க அந்த கல்லறையை பார்க்கணும்னு நினைக்கிறான். பாருங்களேன், இறந்தப்புறம் கூட காதலிக்கிறான் மனைவிய. என்ன மோகம், என்ன விதமான காதல் தெரியாது. ஒரு விதமான பைத்தியமா இருந்திருக்கான் மும்தாஜ். பைத்தியமா இருந்திருக்கான். தன்னுடைய மேல் மாடத்திலிருந்து தன்னுடைய மனைவியுடைய அந்த கல்லறையை பார்க்க வேண்டும் என்றால் அந்த இடம் பொருத்தமா இருக்கும். அந்த நில ஒளி விழணும். அந்த யமுனை ஆற்றில் நில ஒளி பட்டு என்னுடைய மனைவியுடைய கல்லறையுடைய மேல் படணும். அப்போ அது பளிங்குக்கல்லால் கட்டப்படணும். ஒரு பளிங்குக்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கல்லறை இருந்தால் மட்டும்தான் அந்த நில ஒளி பளிச்சுன்னு எனக்கு விழுவும். நான் காலையில் இரவில் வந்து மேல் மாடத்தில் உலாவும் பொழுது எனக்கு கல்லறையில படணும்னு அளவுக்கு ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட 23 வருடமாக கட்டப்பட்டது தாஜ்மஹால். இன்னைக்கு உலக அதிசயம் சொல்றேன்ல, 23 வருடமா பல்வேறு சொத்துக்களை அதில் போட்டு 22,000 ஊழியர்கள் வேலை பார்த்துருக்கான் தொடர்ச்சியா. அப்படி கட்டப்பட்ட ஒரு கல்லறை அது.
அப்ப இப்படி ஒரு காதலால் ஈர்க்கப்பட்டவன் தான் ஷாஜகான். அதனாலதான் நம்ம வந்து ஷாஜகான் மும்தாஜ் காதல சொல்றோம். அவன் எப்படியே இருந்துட்டு போட்டும், 14 குழந்தை பெற்றுட்டு இந்த பெண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டான், போட்டு கொண்டுட்டான், இந்த காலத்துல சொன்னா வந்து மும்தாஜை கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் ஒரு காதல் அவனுக்கு இருந்திருக்கு. இப்படி அப்ப இந்த காலகட்டத்தில் இவர்களுடைய மகன்கள் ஒருத்தன் தான் அவுரங்கசீப்லாம். அவுரங்கசீப்புக்கே வந்து இப்படி கலரை கட்டத்துல விருப்பம் கிடையாது. அவர் ஒரு சிக்கனவாதியா இருந்தவர் தான். அப்ப இதை ஆதரித்தவன் மூத்த மகன் தாரா சிக்கோ. அவங்க அப்பா இருக்கும்போதே இதெல்லாம் நடக்குதுல்ல. அதாவது ஜஹாங்கீர் இறந்து போயிட்டாரு, இவன் ஆட்சிக்கு வந்துட்டான். ஆட்சிக்கு வந்து 3 வருடத்துல மும்தாஜ் இறந்து போயிட்டாங்க. இந்த அவுரங்கசீப் எல்லாம் 3வது மகன். அப்ப அவுரங்கசீப்புக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 20 வயசு இருக்கும், 18 வயசு இருக்கும். அப்ப இளவரசனாக இருக்கிறாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல கட்டலாம் இவ்வளவு பெரிய செல்வத்தை. அப்பொழுதே அவுரங்கசீப்புக்கு பிடிக்கல, பிரச்சனை. அதனாலேயே தன்னோட அம்மா தானே, அம்மா தான் கூட காசு ஏன் கொட்டி இத்தனை கோடியை கொட்டி, எங்க அம்மாவா இருந்தாலும் ஒரு கலரை கட்டுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? இத்தனாயிரம் பேரை வந்து உடைய மனித வளத்தை வந்து வீணடிக்கிறாரு, பளிங்குக்கெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, என் சொத்தை பூரா அழிச்சிருவான் போல. இதை கேள்விப்பட்டுத்தான் எனக்கு வாரிசாக அவுரங்கசீப் இருக்கக்கூடாது என்று விரும்பினான் ஷாஜகான். இதை ஒத்துக்கிட்டவன் யாரு? தாரா சிக்கோ. அவன் கட்டலாம், அம்மாவுக்கு தானே கட்டுறோம், கட்டட்டும், கட்டடக்கலை தானே. இதனால் தான் அவுரங்கசீப்புக்கும் ஷாஜகானுக்குமே பெரிய பிரச்சனை வருது. நீ இந்த ஊர்ல இருக்க வேணாம், நீ வந்து தொலை தூரத்துல போய் ஒரு தேசத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பிஜப்பூருக்கு அனுப்புறான். இந்த பிஜப்பூருங்கிறது எங்க இருக்கு? கர்நாடகால இருக்கு. கர்நாடகாவில் போய் விரட்டி அடிக்கப்பட்டவன் தான் அவுரங்கசீப். நீ அந்த ஊரை போய் பார்த்துக்கலாம், போடா, என் பக்கத்தில் இருக்காத. நீ எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கு கலரை கட்டுறதையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க, நான் இங்கிருந்து பார்க்க வேணாமா அப்படின்னு மகனை அனுப்பிடுறான். மகனை அனுப்பிச்சு விடுறான், நீ போயிடு, எனக்கு வந்து என் மகன் தாரா சிக்கோ தான், அவன் தான் எனக்கு அப்புறம் வாரிசு. இவ்வளவு காசுலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்னுடைய மனைவிக்கு கட்டுவேன், இந்த நாட்டே வித்தாலும் மனைவியை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் மேல் மாடத்திலிருந்து கட்டுவதை பார்ப்பது மட்டும்தான் ஷாஜகானுக்கு வேலை. மனைவி இறந்ததுக்கு அப்புறம் 4 மகன்கள் வந்து இருக்காங்கல்ல, அதாவது 14 பிள்ளைகளில் 4 மகன்கள் வந்து ஒரு வீரமிக்க மகன்கள். அதுல இந்த ஷிக்கோ, தாரா சிக்கோன்னு ஒருத்தன், அவுரங்கசீப்னு ஒருத்தன், இப்படிலாம் இருக்காங்க. இவர்கள் ஒவ்வொன்றையும் ஒரு பக்கம் அனுப்பிவிட்டு ஒருத்தனை வங்காளத்துக்கு அனுப்பிட்டான், மூரத்தின் ஒருத்தனை வங்காளத்துக்கு அனுப்பிட்டான். நீ அங்க பாத்துக்கோ, நீ பிஜப்பூருக்கு போயிடு, நீ அவன் கண்ணிலே நிக்காத, நீ எப்ப பார்த்தாலும் குறை சொல்ற அனுப்பிச்சு விட்டு எனக்கு ஜால்ரா அடிக்கிற மகனான இந்த தாரா சிக்கோவை மட்டும் கையில வச்சுக்கிட்டான். இவன் தான் மூத்த மகன், இவன் தான் ஆமா அம்மாவுக்கு செய்யணும், நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி மகன்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி ஷாஜகானுடைய கேரக்டர் எப்படின்னா 14 பிள்ளையும் ஒரே மாதிரி பார்க்கல. இவன் எனக்கு பிடிச்சவன், இவன் எனக்கு பிடிக்காதவன், இவன் தான் சரியா வருவான், இவன் சரி வர மாட்டான், அவுரங்கசீப் வேலைக்கே ஆக மாட்டான், எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு அடிப்படைவாதம் பேசுறான், நீ இப்படி கட்டுற, இது இஸ்லாத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்றான், இது பாட்டு பாடிக்கிட்டே திடுற, இது இஸ்லாத்துக்கு விரோதமானது, நீ வந்து எப்ப பார்த்தாலும் நாட்டிய விழாக்கள்லாம் நடத்திட்டு இருக்க, இது இஸ்லாத்துக்கு விரோதமான ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தா கடுப்பாவான்ல, எல்லாம் ஹராமா இருக்கு, ஹராம் சொல்றான். அவுரங்கசீப் ஷாஜகானுடைய முகத்துக்கு நேரா சொல்றான், இது ஹராம், கூடாதுன்னு. டேய், இவனை நாட்டை விட்டு அனுப்புறா, தூரமா அனுப்பு, இவன் பக்கத்திலே முழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி. பிஜப்பூர் எங்க இருக்கு? கர்நாடகால இருக்கு. அந்த பிஜப்பூர் என்பது அங்க ஏற்கனவே வந்து இப்ராஹிம் அடில்ஷா, அது ஒரு பெரிய மன்னர்கள் இருக்காங்க, சுல்தான்கள். துக்ளக் ஆட்சி காலத்தில் அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள்லாம். போய் நீ இப்ப தென்னிந்தியா போய் பாருன்னு சொன்னாங்கல்ல, துக்ளக் காலத்துல அப்பதான் வந்து மதுரையில கூட வந்து சுல்தான்கள் ஆட்சி வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இவங்க கர்நாடகாவில் ஆட்சி பண்ணவங்க தான் இந்த அடில்ஷா, இப்ராஹிம் அடில்ஷா போன்றவர்கள். இவர்களுமே துக்ளக் ஆட்சிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஆட்சியை பிடிச்சிக்கிட்டாங்க. இவர்கள் எல்லாம் பிஜப்பூர்லையும் கோல்கண்டாவிலையும் ஹைதராபாத் வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த ஹைதராபாத் சுல்தான்கள்லாம் அவர்கள் வாரிசுகள் தான், பின்னாடி வந்தவங்க. அப்ப இந்த மன்னர்கள்லாம் கப்பம் காட்ட மாட்டேன்றான், அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்சி, இவனை போய் சமாளிக்கிறது நீ போய் பண்றேன்னு சொல்லி மகன்களில் கடினமான வேலையை கொடுத்தது அவுரங்கசீப்புக்கு தான். இப்ப நிர்வாகத்துல எளிதான வேலை என்பது என்ன? இந்த கல்லறை கட்டுறதை வேடிக்கை பார்க்கறது, மேற்பார்வையிடுறது, ஆட்சியை அந்த அரசவைகளை வர்ற வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட என்னென்னு வரவேற்பது, இதை பூரா மூத்த மகனுக்கு கொடுத்துருது. நீ இங்கேயே கூட இருந்துக்கோ, ஏன்னா நான் சொல்றதுல நீ கேட்கறீல்ல, எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்க அவுரங்கசீப் அந்த நாட்டுக்கு அனுப்பிடு, அவன் போய் கஷ்டப்பட்டு போராடி போர் செஞ்சாது கப்பத்தை வாங்கிட்டு வரட்டும். இந்த வேலையை பண்ணார் அவுரங்கசீப், அதை போய் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதனாலதான் ஷாஜகானால் இந்த தாஜ்மஹாலை கட்ட முடிந்ததுன்றாங்க, இல்ல கட்டியிருக்க முடியாது. இப்ப இப்படி ஒரு காலகட்டம். அதாவது
ரால்ஃப் ஃபிட்ஜ்னு ஒரு வெளிநாட்டு பயணி, இவரும் வரலாற்றில் முக்கியமான ஆள். இந்த ரால்ஃப் ஃபிட்ஜ் யாருன்னா, அவர் வந்து இங்கிலாண்டை சார்ந்தவர். இவர் இந்தியாவுக்கு வர்றார். ஒவ்வொரு நாட்டையும் இப்படி சுற்றி பார்த்துட்டு கப்பலில் வருவானுங்கள்ல, மார்க்கோ போலோ மாதிரி இவங்க வர்றார். அப்பொழுது ஷாஜஹானுடைய ஆட்சி காலம். ஷாஜஹானுடைய ஆட்சி காலம் தாஜ்மஹாலை கட்டி முடிக்கிற காலகட்டம். இந்த ரால்ஃப் ஃபிட்ஜ் தான் வந்து தாஜ்மஹாலை பார்த்து வியக்கிறார். ஏன்னா இப்படி கட்டிட்டு இருக்கீங்க, இந்தியா வந்து ஒரு பிச்சைக்கார நாடுன்னாங்க அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் இந்த இந்திய நிலப்பரப்பு என்பது ஏழை எளிய மக்கள் சட்டை போட மாட்டான், இங்கே கோடிக்கணக்காக காசை கொடுத்து கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தாஜ்மஹாலை பற்றிய விவரத்தை வெளிநாடு மக்களுக்கு சொன்னவர் இந்த ரால்ஃப் ஃபிட்ஜ். அதுக்கப்புறம் தான் வெள்ளக்காரனை நாடை பிடிக்க வர்றான். இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அதுக்கப்புறம் தான் வருது. ஆஹா, இந்தியாவில் செல்வம் ஜறையா இருக்கு, இப்போ இந்தியாவில் வசதி வாய்ப்பு இல்லை, மேல் சட்டையே போடலை. அதே ரால்ஃப் ஃபிட்ஜ் எழுதுறாரு, கங்கை கரை ஓதுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டையும் போடாமல் வெறும் பெண்கள் கூட வெறும் துண்டை கட்டிட்டு இருக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் தாஜ்மஹால் கட்டுறதை பார்த்து வியந்து போயிட்டேன், இவ்வளோ செல்வம் இருக்கிறதா. இப்போ பிரபுக்கள் வந்து இவ்வளோ செல்வமாக இருக்காங்க, பணக்காரனா இருக்கான், ஏழை தான் ஏழையா இருக்கான். அப்போ இவ்வளவு செல்வம் இங்கே இருக்கிறதுன்னு சொல்லி தகவலை இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு கொடுத்தவர் இந்த ரால்ஃப் ஃபிட்ஜ். அதுக்கப்புறம் தான் அவன் அந்த பெரும் கூட்டமாக வியாபாரிகள் எங்கே வர்றான், ஈஸ்ட் இந்திய கம்பெனி ஆரம்பித்து வங்காளத்தில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து இவன் வந்துட்டான், டச்சுக்காரனும் அவனுங்கெல்லாம் வந்துட்டானுங்க, கோவாவில் பிடிச்சிட்டானுங்க, மசூலிப்பட்டத்தை பிடிச்சிட்டானுங்க. ஆனால் வெள்ளைக்காரன் இங்கிலாந்துக்காரன் அப்போ தான் வர்றான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி செல்வங்கள் கொளித்திருக்கின்ற காலகட்டம் ஷாஜஹானுடைய காலகட்டம், அந்த மாதிரி காலகட்டம். அப்போ இந்த ஒரு சூழலில் தான் பெரிய பிரச்சனை வருது, மகன்களுக்குள்ள பிரச்சனை வருது. எப்படி 30 வருஷம் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, 30 வருஷம் ஆட்சி போயிட்டு இருக்கு, 23 வருஷம் தாஜ்மஹாலை தான் கட்டிக்கிட்டு இருக்கான். அவன் செய்யறதுல 30 வருஷத்தில் 23 வருஷம் ஷாஜஹானுடைய பணி என்பது தாஜ்மஹால் கட்டுற வேலை தான். மற்ற 7 வருஷம் தான் சும்மா இருந்திருக்கான். கட்டி முடிச்சு ஒரு 4-5 வருஷம் தான் அதை வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்கான். கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் அதை போய் புதுப்பிப்பது, கழுவுவது, துடைப்பது, இந்த வேலையை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் ஷாஜஹான் காலத்தில் கட்டப்பட்டது தான் செங்கோட்டை, அப்போது கட்டப்பட்டது தான் ஜும்மா மசூதி. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கட்டிடக்கலை. அதான் சொல்றேன், அடிப்படையில் பாடகன், அடிப்படையில் கட்டிடக்கலை ரசிகன். அவன் ஷாஜஹான் செய்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாரசீகத்திலிருந்து வணிகர்களை வரவழைத்தது. அதுக்கு முன்னாடி வந்தாங்க, ஆனால் பெரிய அளவில் இல்லை. அந்த வியாபாரத்தை திறந்து வைத்தான். எப்படி அங்கிருந்து உணவுகளை கொண்டு வர வைப்பது, இங்கிருந்து பொருள்களை அனுப்புவது, அந்த வியாபார போக்குவரத்தை எளிமையாக்கினான். இதன் மூலமாக வருமானங்கள் பெரிய. இப்ப இந்த வெளிநாட்டு பணம் வருதுன்னு சொல்றோம்ல, அந்நிய செலவாணி, இன்னைக்கு நம்ம பேசணும்ல, இம்போர்ட் பண்ணா அந்நிய செலவாணி வரும்னு. இந்த அந்நிய செலவாணி விஷயத்தை கண்டுபிடித்து பெருக்கியவன் ஷாஜஹான். அந்த மாதிரியான ஒரு இது. அப்ப இதெல்லாம் சரிதான். ஏனென்றால் இவன் வந்து அந்த மாதிரியான ஒரு மன்னராக இருந்தான் ஒரு பக்கம். இப்ப பிரச்சனை என்ன வருதுன்னா, ஷாஜஹானுக்கு அப்புறம் யார் அரசனாகிறதுங்கிற ஒரு பிரச்சனை வருது. வயசாகிட்டே இருக்கு. அண்ணன் தாராசிகோவுக்கும் அவுரங்கசீப்புக்கும் பிரச்சனை வருது. அவுரங்கசீப்போட ஒரு குணம் என்ன தெரியுமா, யாரையும் நம்புறது. அவுரங்கசீப் மூணாவது பையன் தானே. ரெண்டாவது பையன் வங்காளத்துல ராஜாவா இருக்கான். அவன் அவ்வளவு பெருசளவுல போட்டி போடல. அவன் வந்து தன்னுடைய சகோதரன் அவுரங்கசீப்புக்கு சப்போர்ட்டா இருக்கான். இந்த தாராசிகோ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஆளு, போட்டு கொடுக்கறது இல்ல. அப்பா ஷாஜஹான்ட்ட போட்டு கொடுக்கறது தான் வேலை. ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். இந்த தாராசிகோ ஒரு நிலவரை கட்டலாம், அப்பாவுக்கு பெரிய நிலவரையை கட்டி உள்ளுக்குள்ள எல்லா வசதிகளையும் செஞ்சு தன்னுடைய தந்தையும் சகோதரனையும் வரவழைக்கிறான். இது வரலாற்றில் பதிவு செய்த விஷயம் தான், இன்னமும் இருக்கு செய்தியா. எல்லாரையும் வச்சு நான் ஒரு பெரிய நிலவரை கட்டியிருக்கேன். அதாவது அண்டர் கிரவுண்ட்ல வீடு, பாதாள அறையில வீடு, பளிங்குல வீடு, அது இன்னும் இருக்கு இந்த பதேபுரி சிகிரியில. அதுல கட்டி ஷாஜஹான் வர்றாப்புல, உங்க சகோதரர்லாம் வர்றாங்க, அவுரங்கசீப் வந்திருக்காப்புல தக்காணத்துல இருந்து. எல்லாரும் உள்ள போறாங்க, அவுரங்கசீப் மட்டும் உள்ள போகல, மேலே நிக்கிறாப்புல. எல்லாம் உள்ள போறாங்க. ஷாஜஹான் கூப்பிடுறாரு அவுரங்கசீப்பை, வா நீ உள்ள வந்து பாரு. இல்ல நீங்களே போங்க. உள்ள போனதுனால இவன் தாராசிகோ என்ன சொல்றான் ஷாஜஹான், பாத்தீங்களா நீங்க கூப்பிட்டு கூட அவன் வரல, எவ்வளவு தெனாவட்டு பாரு, எவ்வளவு தெனாவட்டா அவங்கள மதிக்கிறானா. ஷாஜஹான் கோவப்படுறாப்புல, தந்தை சொல்ல கூட கேட்காத அளவுக்கு ஒரு இருக்கான், இவனுக்கு எப்படி நம்ம அரசாட்சி கொடுக்க முடியும், தாராசிகோ தான் கொடுக்கணும் அப்படின்னு. இது பின்னாடி இதுக்கான விளக்கத்தை அவுரங்கசீப் கொடுக்குறாப்புல. என்ன காரணம்னா, ஆட்சியெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம், அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஷாஜஹான் சிறை வைக்கப்படுறான். சொல்றாங்கல்ல, அவுரங்கசீப் ஷாஜஹானை சிறை வைத்தார்னு.
அவுரங்கசீப் வைக்கல ஆக்சுவலி. சிறை வைக்கல, அவனுக்கு அந்த நிலைவரையிலே இருக்க சொல்லி உனக்கு நடக்க முடியல, பண்ண முடியல. அவர் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டார், எனக்கு மேலே ஏறி மேல் மாடத்துல போய் தாஜ்மஹாலை நான் பார்க்கணும், அவ்வளவுதான். தினமும் காலையிலும் மாலையிலும் நான் மேல் மாடத்திலிருந்து எனக்கு தாஜ்மஹால் தெரியுமாறு எனக்கு வச்சா போதும். அப்ப தன்னுடைய சகோதரி, அவுரங்கசீபோட சகோதரி ஒரு பொண்ணை ஷாஜஹானை பார்ப்பதற்கே வந்து நியமிச்சு, நீ அப்பாவையே பார்த்துக்கோ, உனக்கு வேலை எதுவுமே இல்லை, அவரை நல்லா கவனிச்சுக்கோ அப்படின்னு சொன்னவன் தான் அவுரங்கசீப். அப்ப இந்த தகவலை வந்து ஷாஜஹான் சொல்லும் பொழுது மகள்கிட்ட சொல்றாங்க, அவுரங்கசீப் இப்படி பண்ணா, அதனாலதான் அவன் மேல கோவம். இந்த சகோதரி கேட்கிறாங்க, ஏன் நீங்க வந்து அவுரங்கசீப்பை காய்ச்சி ஊத்திட்டு இருக்கீங்க, அவனுக்கு நல்லதானே செய்யறான். இல்ல இல்ல, ஒரு சமயம் வந்து நிலவரைக்கல நான் கூப்பிடுறேன் வரமாட்டேன்ட்டான், ஒரு தந்தை சொல்லு கேட்கல. அப்ப இதை வந்து சகோதரி வந்து அவுரங்கசீப்பிட கேட்கிறாங்க, நீ அப்பா சொல்லி கேட்கலையாமா, அந்த கோபம் அப்பாவுக்கு இருக்கு. அப்ப அவுரங்கசீப் விளக்குன விஷயத்தை பதிவு பண்றாங்க. இல்ல நான் வந்தது உண்மைதான், அந்த நிலவரைக்கு ஒரு வழிதான் இருந்துச்சு, அந்த வேற வழி இல்லை, நம்ம எல்லாரும் வந்துட்டோம், ஆனால் இந்த தாராசிக்கோ மேல நின்றுகிட்டே இருந்தான், நானும் வந்துட்டு மூடிட்டான்னா எல்லாரும் நிலவரையோட சமாதி ஆயிருப்போம், எனக்கு தாராசிக்கோ மேல் நம்பிக்கை இல்லை, அதனால அவங்க அண்ணன் அதனால வரல. உடனே ஷாஜஹானா கன்வின்ஸ் ஆனாரா, ஓ அப்படி இருக்கலாம், ஏன்னா தாராசிக்கோ செய்யக்கூடியவன் தான், இதுதான் வரலாறு. ஆனா அவுரங்கசீப் தான் அவங்க அப்பாவை சிறை வச்சாருன்னு வரலாறு சொல்றாங்க. சிறை வைக்கலங்க, அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 18 வருடங்கள் ஷாஜஹான் வாழ்ந்தார். அந்த 18 வருடங்கள்ல அவருக்கு உடல்நலம் குன்றி போய்விட்டது, அவரை சிறையெல்லாம் வைக்கல. இந்த தாராசிக்கோவால் ஷாஜஹானுக்கு வந்து உயிராபத்து வருமோ என்று அவுரங்கசீப் பயந்தார். ஏன்னா கடைசியில எனக்கு ஆட்சின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்துட்டாப்ல, இல்ல எனக்கு தான் ஆட்சின்னு சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு, நீ தாண்டா வாரிசு சொல்லிட்டு, அப்புறம் இல்ல அவனே இருந்துட்டு போன்னு சொன்னா கடுப்பு வர, கோவம் வரணும் உங்களுக்கு. அந்த கோபத்தின் அடிப்படையில் ஷாஜஹான் மேல வந்து தாராசிக்கோவுக்கு ரொம்ப கோபம் வந்துருமோன்னு பயந்து, உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து பாதுகாப்பு, வயசாயிட்டாரு, தன் சகோதரியவே வந்து ஷாஜஹானை பார்த்துக்க சொல்லிட்டு, நீ அப்பாவை மட்டும் கவனிக்கிற வேலை மட்டும் பண்ணு. சஹானாரா அந்த பொண்ணு பேரு, அது அவுரங்கசீபோட சகோதரி சஹானாரட்ட, அருமை சகோதரி சஹானாராவே, உன்னுடைய பணி என்பது நம்முடைய தந்தை ஷாஜஹானை பார்ப்பது மட்டும்தான், கவனிப்பது மட்டும்தான், வேற எந்த வேலையும் நீ பார்க்காத, அதற்கு நீ என்ன வேணாலும் கூலி எடுத்துக்கோ, நான் என்ன வேணாலும் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்க்கக்கூடிய வேலையை செஞ்சு அவரை ஒரு நிலவரையில வைத்து பாதுகாத்தான். இது சிறை என்று பின்னாடி எழுதினாங்க. ஏன் எழுதினாங்கன்னா அதுக்கு ஒரு வரலாறு சொல்றாங்க, நம்ம வந்து அவுரங்கசீப் பத்தி பின்னாடி பேச போறோம், இருந்தாலும் அந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஒவ்வொரு பாரசீக புத்தாண்டு அன்னைக்கு, பாரசீக புத்தாண்டு ஒன்று இருக்குங்க, அந்த புத்தாண்டு அன்னைக்கு முகலாய மன்னர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குது. என்ன வழக்கம்னா, எடைக்கு எடை தங்கம் கொடுப்பது. யாருக்கு கொடுப்பாங்கன்னா இந்த புரோகிதர்கள் கொடுப்பாங்க. இந்த சோகால்டு பார்ப்பனர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் தான் வந்து போய் பூஜை பண்ணுவாங்க. இந்த முகலாயர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது, ஒரு பக்கம் இஸ்லாமிய சம்பிரதாயம் பண்ணா கூட இந்து சமயப்படி வந்து பூஜை பண்ணுவதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றாங்களே இல்லையோ, அவன் சொல்லி வச்சிருக்கான்ல, அந்தணர்களுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்ப, அந்தணர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு நீ வந்து பணம் கொடுத்தீங்கன்னா சுபிட்சமா ராஜா இருக்குன்னு சொல்லியிருப்பான்ல, அதை வைத்து அக்பர் காலத்திலிருந்து பழக்கம். எப்படின்னா ஒவ்வொரு பாரசீக புத்தாண்டு அன்னைக்கு அவர் எடைக்கு ஒரு தராசுல உட்கார்ந்து இருப்பாரு, சொல்லுவாங்கல்ல தராசுல உட்கார்ந்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி எல்லாம் போட்டு பணங்களை வைத்து எல்லாம் வைத்து எடைக்கு கொடுப்பது. இதை அவுரங்கசீப் உடைத்தார். என்னடா பிரச்சனை, என் எடைக்கு தங்கம் வாங்குறது நீ எனக்கு அதுக்கு, இந்த விழாவையே ரத்து பண்றேன். அவுரங்கசீப் ஏற்கனவே இந்த விஷயத்துல கடினமான ஆள் தானே, அவர் கொஞ்சம் அதை வந்து சிக்கனமான ஆளு, அது எதுக்குன்னு சொன்னார். இதுதான் இவரை பற்றிய தவறான ஒரு வரலாற்றை பதிவு செய்ய வைத்துன்னு சொல்றாங்க. ஓ, அவர்கள் அப்படி எழுதியிருக்காங்க, வந்து வெளியே சொல்லிட்டாங்க, அவன் அப்பனையே சிறைய வச்சிருக்கான், நமக்கு இப்படி காசு கொடுப்பான். ஓ, அது ஒரு பரப்பி விடப்பட்ட ஒரு இது, அப்பனையே சிறை வச்சிருக்கான். ஷாஜஹான் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஷாஜஹான் ஜாலி பேர் வழி தானே, ஷாஜஹான் போர்கள் எல்லாம் ஈடுபடல. ஷாஜஹான் வந்து தன்னுடைய 14 பிள்ளைங்க, 14 பிள்ளைங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 ஆம்பளை பசங்க. போர் செய்யறதுக்கே நேரம் இருக்காது அவனுக்கு. 8 ஆம்பளை பிள்ளைங்க, 8 பேருக்கு 8 பக்கம் அனுப்பிச்சு விட்டுருக்கான் படை. அவன் எதுக்கு போகணும், அவரு ஜாலியா இருந்தாப்புல, 30 வருஷம் நல்லா ஜாலியா இருந்தாப்புல, ஒரே பொண்டாட்டியோட தான் இருந்தாப்புல, நல்லா இருந்தாப்புல. அப்ப எல்லாரையும் அங்கங்க அனுப்பிச்சு விட்டு இருந்தாப்புல. அப்ப காலகட்டத்துல தான் தன்னுடைய எடைக்கேட பணம் கொடுக்குறது. அவங்க பாராட்டிட்டு போவாங்க, ஷாஜஹான் போன்ற ஒரு மன்னர் வருமா, இது பொற்கால ஆட்சி, எடைக்கடை தங்கம் கொடுக்குறாரு, அவர் மிகச்சிறந்த, இப்படித்தான பேர் வந்துச்சு. இதை அவுரங்கசீப் முதல்ல நிறுத்தினார். இது கூடாதியா,
இந்த இடைக்கிட தங்க வைக்கிறதெல்லாம் வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு அப்படிலாம் ஒண்ணு கொண்டாட வேணாம். அவரே வந்து குர்ஆன் எழுதி சம்பாரிச்சு வாழ்ந்தாரு, அவரே சில விஷயங்களை வித்து சாப்பிட்டாருலாம் சொல்றாங்க. ஆமா, தொப்பி செஞ்சு தொப்பி செஞ்சு வித்தாரு, அந்த அளவுக்கு எளிமையா இருந்திருக்கான். அப்ப இது மாதிரியான விஷயங்கள் 2. 3வது இந்த நிதிகளை குறைத்தது அவர் செஞ்சதில்ல, அதெல்லாம் நம்ம அவுரங்கசீப் விஷயத்துல வரும்பொழுது பேசுவோம். இதனால அவருக்கு கெட்ட பேர். அப்ப ஷாஜஹான் வந்து இப்படித்தான் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். ஒன்று, இப்போ வந்து அவருடைய தின பொழுதுபோக்கு என்பதே காலையில் தாஜ்மஹாலை பார்ப்பதும், வீட்டில் வந்து கீழே இறங்கி போவதும், தாஜ்மஹாலை பார்த்து கொண்டே இருப்பதும் என்பதுதான். இப்போ இந்த காலகட்டத்தை அந்த ரால்ஃப் விட்ஸ் என்ன பதிவு பண்றாருன்னா, ஷாஜஹான் என்பவர் ஒரு சிறந்த மன்னர் மட்டுமல்ல, வாழ்க்கையை அனுபவித்த ஒரு மன்னர். அதுதான் முக்கியமானது. அவர் எழுதுறாரு, ஷாஜஹான் எந்த மன்னரும் ஒரே டென்ஷன்ல இருந்திருப்பான், எல்லா மன்னரும் ஒரே போர்க்களத்திலே இருந்து மடிஞ்சான். ஒரு மனுஷன் எதற்காக பிறந்தோம், என்ன செய்யணுங்கிறத ஷாஜஹான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷாஜஹான் வந்து தன் வாழ்க்கையை வாழ்ந்திருக்காண்டா, சொல்லுவாங்கல்ல, செம்மையா வாழ்ந்திருக்காண்டா அப்படிங்கிற பதிவு பண்ணியிருக்காரு ரால்ஃப் விட்ஸ். இதை பார்த்து தான் வெள்ளக்காரனே வந்திருக்கான் அப்படிங்கிறது பின்னாடி. ஏன்னா மன்னரே இப்படி வாழ்ந்துட்டு இருக்கான், நம்ம போனா என்ன, தாஜ்மஹால்லாம் கட்டினதை பார்த்தா வந்திருக்கான். ஒருவேளை பிரிட்டிஷ் கம்பெனி சொல்றேன், வெள்ளக்காரனை வர வச்சது கூட ஷாஜஹானா கேள்வி இருக்கிறது, அதை ஈர்த்திருக்கிறது. அப்படிதான். அப்ப இப்படி ஒரு மன்னர், 30 ஆண்டு கால மன்னர் ஆட்சி வந்து ஒரு பொற்கால ஆட்சி என்று எல்லாருமே ஒரு பக்கம் அவட்ட காசு வாங்கணும்னு எழுதினா, அதை பார்த்து வியந்தவன் எழுதினா, அவனும் வாழ்ந்து விட்டு போனான் என்பதுதான் வரலாறு. கண்டிப்பா. ஷாஜஹானை பற்றிய ரொம்ப தட்டையான பார்வை தான் எல்லாருக்கும் உண்டு. ஷாஜஹானை தெரியாதவங்க யாரும் கிடையாது, டீட்டெயில்டா தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு. ஆனா ஷாஜஹானை எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவுரங்கசீப்பை, ஜிஸ்யா வரின்னு வேற மாதிரி சொல்லுவாங்க. ஜஹாங்கீரை பத்தி ரொம்ப குறைவாக தான் நிறைய பேர் தெரியும். அக்பரை பத்தி எல்லாருக்குமே தெரியும், பாபரை பத்தி எல்லாருக்குமே தெரியும், ஹுமாயூனை பத்தி பெருசா தெரியாது. ஆனா ஷாஜஹானை எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவளுக்கு டீடைல்டா, அதற்கான காரணம் காதல், தாஜ்மஹால் தான். அது என்ன ரோல், அதை அவர் எப்படி மன்னராகவும் அவர் எப்படி இருந்தாரு, காதல் மன்னராகவும் எப்படி இருந்தாரு, பிள்ளைக்கு தகப்பனா எப்படி இருந்தாரு, இது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல ஷாஜஹானை பற்றி தெரியாத பல்வேறு தரவுகளை மக்களுக்கு எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி.